அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் ஃபயர் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரபல தயாரிப்பாளரும் நடிகருமான JSK சதீஷ்குமார் தயாரித்து இயக்கியிருக்கிறாரு. பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா மகாலட்சுமி, சாக்ஷி அகர்வால், காயத்ரி ஷான், சாந்தினி தமிழரசன், சிங்கம் புலி, சுரேஷ் சக்கரவர்த்தி மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு TK இசையமைத்திருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி முருகதாஸ் பிசியோதெரபி டாக்டர். அவரை காணவில்லை என்று அவரது தாய் தந்தை போலீஸ் அதிகாரி JSK சதீஷ்குமாரிடம் புகார் கொடுக்கின்றனர். விசாரணையில் பாலாஜி முருகதாஸிடம் வேலை செய்யும் சாந்தினி, வட்டி கடைக்காரனிடம் மாட்டி தவிக்கும் ரக்ஷிதா மகாலட்சுமி, ஜிம்மில் அறிமுகமாகும் சாக்ஷி அகர்வால் மற்றும் காயத்ரி இந்த நால்வரும் நல்லவன் போல் நடித்து அவர்களை தனக்கு விருந்தாக்கி கொண்டு அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி மினிஸ்டருக்கு மட்டுமல்லாது மற்றவர்களுக்கும் விருந்தாக்குகின்றான் என்பதை JSK தனது விசாரணையின் மூலம் கண்டுபிடிக்கின்றார். அதன் பிறகு ஒவ்வொருவரிடமும் விசாரணையை தொடர்கின்றார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதே இந்த படத்தின் மீதக்கதை. போலீஸ் அதிகாரியாக JSK சதீஷ்குமார் நடித்திருக்கின்றார். பாலாஜி முருகதாஸ் ஆன்டி ஹீரோவாக கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். பாலாஜி முருகதாஸிடம் ஏமாறுபவர்களாக ரச்சிதா மகாலட்சுமி, சாந்தினி தமிழரசன், காயத்ரி, சாக்ஷி அகர்வால் என 4 பேர் நடித்துள்ளார்கள். நால்வரின் நடிப்பும் அருமை. ஜீவா, சிங்கம் புலி என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். சதீஷ் ஜி பாபுவின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். ஜீவாவின் வசனம் அருமை. TKவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. பெண் குழந்தைகளை ஆசையாக வளர்க்கின்றோம், ஆனால் அவர்களை பாதுகாப்பாக வளர்க்கிறோமா என்பது கேள்விக்குறித்தான். அதை தான் இந்த படம் பேசியிருக்கின்றது. தயாரிப்பாளராகவும் விநியோகஸ்தராகவும் பல வெற்றி படங்களை கொடுத்த JSK சதீஷ்குமார் நாட்டில் தற்போது நடக்கும் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் சம்பவங்களை கிரைம் த்ரில்லர் பாணியில் எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்து இயக்கத்திலும் வெற்றி பெற்றிருக்கின்றார். பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.